சின்ன வயசாக இருந்தாலும் இந்த வயசுலேருந்தே ஒரு எரிச்சலோடய இருக்கும் அதெல்லாம் பார்த்தாரு. அண்ட் ஸ்மோக்கிங், சிகரெட் பிடிக்கலாம் கேவலமான ஒரு விஷயம் அப்படின்றது இந்த வயசுலேருந்து நீங்கள் ஹீரோலாம் பார்ப்பீங்கல்ல, ஹீரோ பார்த்து நம்மளும் ஹீரோ மாதிரி நினைக்கக்கூடாது. ஸோ அதனால் அந்த விஷயத்தோட தவிர்க்கணும். அப்புறம் அடுத்த முக்கியமான விஷயம் நான் படிக்கிறத சொல்லிட்டேன், ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபோன் யூஸ் பண்ணுவீங்களா? எல்லாம் கேம்ஸு அதெல்லாம் வரவே கூடாது. என்னது கொஞ்சம் கொஞ்சம் சொல்லலாம், ஃப்ரீயா சொல்லலாம். படிப்பு சம்பந்தமா பாப்பீங்களா? கேம்ஸ் ஆடுவீங்களா சார்? படிப்பா என்ன படிப்பீங்கன்னு சொல்லுங்க. ஆன்லைன் கிளாஸ் நடக்குதா? அதுக்கு செல் யூஸ் பண்ணுவாங்க. கோவிட் முன், கோவிட் பின் வந்துலாம் யூஸ் பண்ண கூடாது. அந்த டைம் ஓகே. இந்த டைம் முடிஞ்ச அளவுக்கு செல்ல நோண்டாம புக்ஸ் தான் முக்கியமா படிக்கணும். புக்ஸ் எல்லாமே இருக்கு, அட்டை கட்ட படிக்கணும். சும்மா அந்த பின்னாடி புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் படிக்கணும். அந்த மாதிரி சோம்பேறி வேலைலாம் பார்க்கக்கூடாது. ஃபுல் கொஸ்டின் புக்கு எல்லாம் ஃபுல்லாக அட்டையிலேருந்து அட்டை ஃபுல்லாக தரவாக படிக்கணும். அப்புறம் செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி யாருமே தப்பாக அவங்ககிட்ட நடந்துக்கிறாங்கன்னா அவங்களை தள்ளி விட்டுணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தெரிஞ்சவங்க தான் மாமா, அண்ணன், தம்பி, அக்கான்னு ஏதோ பேர் சொல்லிட்டு கூட வரலாம். எல்லாமே லிமிட் தான். உங்களை யாரும் தொடக்கூடாது. உங்களோட உங்களுக்கு மட்டும் தான் சொந்தம். ஸோ அதனால் யாருமே இன்னொரு நபர் தான் உங்களை தொடுறதெல்லாம் அலோவ் பண்ணவே கூடாது. சும்மா பேருக்கு ஹலோ சொல்லிட்டு போகிறது வேறு, பட் அது ஒரு லிமிட்டுக்கு மேலே போதாங்கன்னா தடுத்து நிப்பாட்டணும். அதை நீங்கள் எல்லாருமே பண்ணணும். சிரிக்கிற நீங்க. ஸோ யாருமே உங்களை தொடுவதை அனுமதிக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த 10th 11th 12th போகும்போது அப்பாட்ட சொல்லி பைக் வாங்கணும்னு கேட்கக்கூடாது. நீங்களே சம்பாதிச்சு தான் வாங்கணும். அண்ட் யாருக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் சின்ன வயசுலேருந்தே வரும். யாருக்கு எதை பார்த்தாலும் உதவி செய்யணும், யாரும் 2 பேருக்கு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. செய்வீங்கள்ல? ஃபஸ்ட்டு இந்த வயசுக்கு படிக்கணும். ஸோ நைட்லாம் உட்காந்து படிக்கணும், காலை சீக்கிரம் படிக்கணும். நான் எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் நிறைய ஸ்கூலில் போய் கேட்குறேன், கிளாஸ் எடுத்துரும் அவ்வளோதான், இப்போ சாயங்காலம் விளையாட்டு, அதுக்கப்புறம் படிப்பே கிடையாது. ஸோ போய் படித்து ஈவினிங் போனோடனே ஒரு 6 மணிக்கு போகிறோமா, 6லேருந்து ஒரு 8 9 மணி நேரம் படிக்கணும். படித்து சீக்கிரம் தூக்கிட்டு அடுத்த காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும். ஒரு 3 3:30 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு 3 மணி நேரம் படிக்கணும். அப்படி தான் படித்தேன் நான்லாம். எனக்கு டியூஷனாக இருக்கும், காலங்காலத்தில் டியூஷனாக 5 மணிக்கு டியூஷன் போவேன் நான் காலையில். ஸோ 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணிக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ 4 நாளைக்கெல்லாம் படிச்சுட்டு குளிச்சுட்டு போயிட்டு திரும்பி 7 மணிக்கு தான் டியூஷன் முடிஞ்சு வந்து திரும்பி 8 மணிக்கு ஸ்கூல் கிளம்பி போயிட்டு இப்படியே தான் இருக்கு எங்கள் லைஃப்லாம். அதே மாதிரி சாயங்காலம் திரும்பி டியூஷன் இருக்கும். நான் டியூஷன் படிச்சு எக்ஸ்ட்ரா கிளாஸ் படிச்சுலான்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் டியூஷன் படிக்கணும், வீட்டில் நீங்களே படிச்சு தான். நிறைய பேர் படிக்கிறதே இல்லை. வீட்டுக்கு போனால் விளையாட்டு, எக்ஸாம் வந்தோடனே சும்மா அந்த புக் பேக் கொஸ்டின் கூட படிக்கிறது, எந்த கேள்விக்கும் பதில் சொல்கிறதே இல்லை. ஈவினிங் கிளாஸ் மட்டும் ஏன்னா இப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறதுனால தானாக படிக்கணும். இல்லாட்டி